திருப்பூர் மாவட்ட கவுன்சிலர் ஒருவர் வணிக வளாகத்தை குடியிருப்பு என வரி ஏய்ப்பு செய்து பொய்யான தகவல்கள் கொடுத்ததால் பதவி நீக்கம் செய்ய வேண்டும் என பொதுமக்களும் சமூக ஆர்வலர்களும் கோரிக்கை வைத்துள்ளனர். திருப்பூர் மாநகராட்சியில் கவுன்சிலராக இருப்பவர் வேலம்மாள். இவரது கணவர் காந்தி கடந்த தேர்தலில் இவருக்கு மாமன்ற உறுப்பினர் சீட்டு வழங்கப்படாத நிலையில் சுயேட்சையாக நின்று வெற்றி பெற்று மீண்டும் திமுகவில் இணைந்துள்ளார். கவுன்சிலர் வேலம்மாளுக்கு போயம்பாளையம் பொம்மநாயக்கன்பாளையம் சாலையில் வணிக வளாகம் உள்ளது. இந்த வணிக வளாக கட்டிடத்தில் டீக்கடை, உடற்பயிற்சி கூடம், பனியன் கம்பெனி என 8 கடைகள் அமைந்துள்ளன. இந்நிலையில் திருப்பூர் மாநகராட்சி நிர்வாகம் மற்றும் நெடுஞ்சாலைத்துறை சார்பில் போயம்பாளையம் முதல் பொம்மநாயக்கன்பாளையம் வரை சாலையில் உள்ள 50க்கும் மேற்பட்ட வீடுகள், ஹோட்டல்கள், கடைகள் ஆகியவை ஆக்கிரமிப்பு செய்து வைத்திருந்த பகுதியை இடித்து கையகப்படுத்தினர். ஆனால் இதே ஆக்கிரமிப்பு பகுதியில் கவுன்சிலர் வேலம்மாளுக்கு சொந்தமான வணிக வளாக கட்டிடமும் ஆக்கிரமிப்பு செய்துள்ளதாகவும், இந்த கட்டிடத்தை மாநகராட்சி நிர்வாகமும் நெடுஞ்சாலைத்துறை அதிகாரிகளும் கையகப்படுத்தாமல் சென்று விட்டதாகவும் கூறப்படுகின்றது. இதுகுறித்து விசாரித்த போது இந்த வணிக வளாகத்தை குடியிருப்பு பகுதியாக மாற்றி மாநகராட்சியை ஏமாற்றியதும் கடந்த 2017-2018 ஆண்டு முதல் 2025-2026 நிதியாண்டு வரை வரி செலுத்தாமல் வரி பாக்கியை நிலுவையில் வைத்துள்ளதாகவும் குற்றம் சாட்டுகின்றனர். போயம்பாளையம் பஸ் ஸ்டாப்ல இருந்து நம்ம போயம்பாளையம் பிரிவு வரைக்கும் இப்ப பழக்கடை, ஹோட்டலு, டீ கடை, பெட்டி கடை, மளிகை கடை எல்லாத்தையும் உடைச்சிருக்காங்க ஆக்கிரமிப்புன்னு சொல்லிட்டு. இவ்வளவு பெரிய தார்ச்சி பில்டிங் பக்கத்துல ஆக்கிரமிப்பு பண்ணி அதை எடுக்கல. அந்த ஆக்கிரமிப்பு எடுக்கல மாநகராட்சியில இது சம்பந்தமா போய் ஆய்வு பண்ணி பார்க்கும்போது வணிக வளாகம், பேக்கரி, கடை, மெடிக்கல், கம்பெனி எல்லாமே இருக்குது. ஆனா அதுக்கு வந்து ரெசிடென்சி வீடுன்னு சொல்லி டாக்ஸ் போட்டிருக்காங்க. அதுவும் பாத்தீங்கன்னா 2018 இருந்து இது வரை கட்டாம இருக்குது. சாதாரண ஒரு பாமர மக்கள் வரி கட்டாம இருந்தா மாநகராட்சியில சீல் வைக்க வராங்க, அபராதம் போடுறாங்க, குப்பட்ட போன வைக்கிறாங்க, மிரட்டுறாங்க, நோட்டீஸ் கொடுக்குறாங்க. சம்பந்தப்பட்ட அந்த 7வது வார்டு கவுன்சிலுடைய பில்டிங்கை மட்டும் எடுக்காம விட்டுட்டாங்க. பல ஆயிரக்கணக்கான ரூபாய் வரி நிலுவையில இருக்குது. இவர் இத்தனை ஆயிரம் ரூபாய் இருக்கும்போது எப்படி அவங்க எடுத்தாங்க, அது எங்களுடைய கேள்வியா இருக்குது. அந்த எவ்வளவு வரி பாக்கி இருக்கு அதை உடனடியா வசூல் பண்ணணும். 2018 இருந்துங்க 2026 வரைக்கும் வரியை கட்டாம தேர்தல் நின்று ஜெயிச்சு இப்போ 8வது வார்டு கவுன்சிலர் இருக்கிறாங்க. வரி ஏய்ப்பு செய்து அதெல்லாம் பண்ணிக்கிறாங்க. அதெல்லாம் கண்டுக்காம மாநகராட்சியும் அதை சார்ந்தவர்களும் பணம் இது வாங்கிட்டு ஏதாச்சும் பண்ணிட்டு இருக்கிறாங்களே இன்னும் சரியா தெரியல. ஆனா பாத்தீங்கன்னா பொதுமக்களிடம் வரி கட்டலீங்கன்னா குடியிருப்பை கட் பண்றதுன்னு குடிநீர் கட் பண்றதும் அதெல்லாம் பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஆனா ஒரு கவுன்சிலரா இருக்கிறவங்க எந்த ஒரு நடவடிக்கை எடுக்காம ஆக்கிரமிப்பு எடுத்து போன அதிகாரியிடம் தேவையில்ல சங்கடங்களை படுத்திட்டு இருக்கிறாங்க. தேவையில்ல வாக்கிங் விட்டு பேசிட்டு இருக்கிறாரு. தகுந்த நடவடிக்கை எடுக்குமாறு கலெக்டரிடமும் மாநகராட்சியிடமும் நெடுஞ்சாலைத்துறையிடமும் பெட்டிஷன் போட்டுருக்கிறோம். போயம்பாளையம் பிரிவுல இருந்து பாத்தீங்கன்னா ஒரு கிலோமீட்டர் லெவல்ல பூராமே எடுத்துட்டாங்க. 8வது வார்டு கவுன்சிலர் அதோட பில்டிங் இருங்காட்டி அதுல ஒரு ஒருதலை பட்சமா செயல்பட்டு அதை எடுக்காம போயிருக்கிறாங்க. மற்றபடி பாத்தீங்கன்னா பொதுமக்களுக்கு இடையே பூரா இதையும் எடுத்துட்டாங்க. ஆக்கிரமிப்பு பூரா அவரோட இதை மட்டும் எடுக்காம இருக்கிறாங்க. அது எதுன்னு பார்த்தீங்கன்னா கலெக்டர் மனு கொடுத்துருக்கிறோம், நெடுஞ்சாலைத்துறையிட்ட மனு கொடுத்துருக்கிறோம், இங்க மாநகராட்சி இதுலையும் கொடுத்துருக்கிறோம். நாங்க அது என்னன்னு பார்த்து நீங்க கலெக்டர் மனு கொடுத்து பார்த்து இது பண்ணி கொடுக்கணும். இது குறித்து கவுன்சிலர் வேலம்மாளின் கணவர் காந்தியிடம் நமது செய்தியாளர் தொலைபேசியில் தொடர்பு கொண்டு கேள்வி எழுப்பிய போது தான் இன்றைய தேதி வரை வரிகள் அனைத்தையும் செலுத்திவிட்டதாகவும் அதற்கான ஆவணங்கள் தன்னிடம் இருப்பதாகவும் நேரில் வந்தால் தருவதாகவும் கூறினார். ஹலோ, சத்யம் டிவி ரிப்போர்ட்டுங்களா? சொல்லு தம்பி. ஆனா இப்ப இது ஒண்ணு அந்த கடை அந்த சைடு எல்லாமே எடுத்துட்டாங்க. உங்க கடை மட்டும் அந்த காம்ப்ளெக்ஸோட இருக்குல்ல அந்த ரோட்டு மேல. ஆமா தம்பி. அதுக்கு ரெக்கார்டு எதுவுமே இல்ல. 2018 இருந்து இது வரைக்கும் வரி கட்டல அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்கன்னா எல்லாமே ரெக்கார்டு நான் கொடுக்கறேன் தம்பி. எல்லாமே இருக்குண்ணா. சரிண்ணா, எல்லா ரெக்கார்டையும் நான் கொடுக்கறேன் தம்பி. இது வரைக்கும் வரியும் கட்டி இருக்குண்ணா தம்பி. அப்டேட் வரைக்கும் கரண்ட் வரைக்கும் எல்லாம் ஃபுல்லா இருக்கு. சரியா? ஓகே 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 சரிங்கண்ணா. தம்பி 2021 நான் தேர்தல் சந்திக்கிறோம். சரிங்கண்ணா. 2022 தான் வாடகைக்கு வர்றோம். 2022 வாடகைக்கு இருக்கும்போது ஜிஎஸ்டிக்கு நம்ம போய் இது கொடுக்குறோம், வாடகை கட்டி கொடுக்குறோம். சரிங்க. அப்டேட் இன்னைக்கு வரைக்கும் கிளியரா இருக்கு. ஓகே ஓகேண்ணா. சரியா? ஓகேண்ணா. ஓகே, தேங்க்யூண்ணா. அதனாலதான் தம்பி நம்ம 20 சென்ட் கிட்டத்தட்ட 20 சென்ட் இடத்த நான் ஃப்ரீயா கொடுத்துருக்கிறேன் மக்கள் பயன்பாட்டுக்காக. ஓ ஓ ஓ சரிங்கண்ணா. சரியா? சரிண்ணா. ஓகே ஓகேண்ணா. நேர்ல பேசுறேன். ஓகேண்ணா. தேங்க்யூ தேங்க்யூ. ஒரு பக்கம் கவுன்சிலர் மீது புகார் தெரிவிக்கும் பொதுமக்கள், மறுபுறம் குற்றச்சாட்டுகளை மறுக்கும் கவுன்சிலர். இதில் எது உண்மை? பொதுமக்கள் கூறுவதா, கவுன்சிலர் தெரிவிப்பதா? உண்மையை கண்டறிந்து நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என்பதே அனைவரின் எதிர்பார்ப்பு.
சத்தியம் தொலைக்காட்சியின் செய்திகளுக்காக திருப்பூர் மாவட்ட செய்தியாளர் ஜெர்ரியுடன் செய்திக்குழு.